ஏன் நான் அப்படி சொல்லலையே புவனா. மதியாதோர் வாசல் மிதியாதீர்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. நான் இப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்ட்டு கில்லி படத்துல விஜய் சொன்ன மாதிரி தான். ஒரு பெட்டி அச்சாருப்பா. ஆக்சுவலி உங்க வியூஸ் என்னன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இல்ல வியூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது ஆக்சுவலி அஸ்வினுக்கே தெரியும். சரிங்களா? அஸ்வினே ஒரு வீடியோல என்ன சொல்லிருப்பாரு, பீடாக் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப பீடாக் சொல்லிருப்பாரு, என்ன ஆஷா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். உங்கள போயிட்டு இப்படி பேஷ் பண்ணிட்டாங்களே சோசியல் மீடியால அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. சரிங்களா? ஆர்ஆர்ல ஆடுறப்போ. அப்போ வந்து அஸ்வின் சொல்லியிருப்பாரு, மச்சி நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் மச்சி. ஒரு பிளேயரா இருக்க நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரும். அது நல்லதா இருந்தா ஏத்துக்க வேண்டியதான். நல்லா இல்ல அப்படின்றது விட்டுலாம். அது அவங்க ஒப்பீனியன் ஷேர் பண்றாங்க. ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்து இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்க கிரிக்கெட் பிளேயரா வரீங்க, நான் சொல்லுவார் ஒரு வியூவர்ஸ்ட்ட, நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஃபியூச்சர் பட்டிங் பிளேயரா இருக்கீங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸ் நான் கொடுப்பேன். சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் ஒருத்தன் வச்சிருப்போம். அவ்வளவுதானே சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. இப்போ ரீசெண்டா சொல்லிருப்பாரு. ஆக்சுவலி அப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நாங்களுமே ஒத்துப்படுறோம். கரெக்ட். ஆமா. அது மட்டும் இல்லாம இப்ப பீடாக் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல பத்திரானா இன்சிடென்ட்ல. அப்போ பீடாக் வந்து ரொம்ப சோகமா ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. அப்ப அஸ்வின் திரும்ப பீடாக் அதே அட்வைஸ் தான் கொடுப்பாரு. மச்சி இதெல்லாம் கண்டுக்காத. நீ எப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்றியோ அந்த மாதிரி அவன் ஒப்பீனியனா உனக்கு சொல்றான். வேணா ஏத்துக்கோ இல்லனா விட்டுரு. அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு சரியமா புரியல. கண்டுக்காத மச்சி அப்படின்னு இருப்பாரு. இதுதான் ஆக்சுவலி எல்லா பிளேயர்ஸ்க்குமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் பிளேயர்ஸோட டிராவல் பண்ணிருக்கேன் டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல. அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் கண்டிஷனிங் இந்த ஜிம் எல்லாம் வந்து நம்ம நிறைய பேசுறோம். கரெக்ட்டுங்களா? அதான் வந்து வெளியே தெரியுது. தெரியாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ட்ரைனிங் அண்ட் அந்த விஷயங்கள் அதுவுமே வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்குன்னு சில கோச்சஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ ஹர்ஷித் ராணா மாதிரி பிளேயர்ஸ்லாம் பட்டிங் பிளேயர்ஸ்க்கு டோன்ட் டேக் எனிதிங் தட்ஸ் டேக்கன் இன் தி இன்டர்நெட் சீரியஸ்லின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அவங்க எடுத்துக்கவும் கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் அஸ்வின் சொல்ற மாதிரி ஒப்பீனியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எவ்ரிவன் ஹஸ் தேர் வே டு சே. இங்க யாருமே ஹர்ஷித் ராணாவை பர்சனலா யாருமே பேஷ் பண்ணல. அதுதான் வந்து ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சோம். ஹர்ஷித் ராணாவை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் ஹர்ஷித் ராணா அவருடைய பாலாலையும் அவருடைய பேட்டாலையும் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாரும் வாயும் சும்மா இருக்கும்.